அண்மைச் செய்தி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தமிழக அரசானது மேல்முறையீடு செய்துள்ளது. சென்னை காவல் ஆணையர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற உத்தரவை எதிர்த்து மனு அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், இந்த வழக்கு தொடர்பான விவரம். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை இழைக்கப்பட்டது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்திருந்தது. குறிப்பாக அந்த சம்பவம் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்திருந்த காவல்துறை ஆணையர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அது மட்டுமல்லாமல் பல்வேறு காரணங்களை கூறி சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் காவல்துறை ஆணையர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற உத்தரவிற்கு எதிராக மட்டும் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு மனு தாக்கல் செய்திருக்கிறது. அதில் காவல்துறை ஆணையர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அந்த உத்தரவை மட்டும் ரத்து செய்ய வேண்டும் என்று அந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது அண்ணா பல்கலைக்கழக அந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் முதல் தகவல் அறிக்கை வெளியான விவகாரம் தொடர்பாக கேள்வி எழுப்பியிருந்தது. அதன் அடிப்படையில் காவல்துறை ஆணையர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை மட்டும் ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்திருக்கிறது. முதல் தகவல் அறிக்கை வெளியானதற்கு தமிழ்நாடு காவல்துறை காரணம் இல்லை, மத்திய அரசினுடைய என்ஐசி நிர்வாக குறைபாடே காரணம் என்று தெரிய வந்துள்ளதாகவும், எனவே காவல்துறை ஆணையர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று அந்த மேல்முறையீட்டு மனுவில் கோரப்பட்டு இருக்கிறது. அதே நேரத்தில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்த வேண்டும், இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற உத்தரவுகளை எதிர்த்து எந்த விதமான மேல்முறையீடும் செய்யப்படவில்லை. சென்னை மாநகர காவல் ஆணையர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற உத்தரவை மட்டும் ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழக அரசினுடைய மேல்முறையீட்டு மனுவில் கோரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.